பாபேல் கோபுரம் இந்த பிரபலமான வரலாற்றுக்குள்ள மறைஞ்சிருக்கிற ரொம்ப ஆழமான உண்மைகளை நம்ம இன்னைக்கு அலசி பார்க்க போறோம். தயாரா? இது வெறும் பழங்காலத்து கட்டிட வேலை கிடையாதுங்க. மனுஷனோட கலகக்கார மனச வெளிச்சம் போட்டு காட்டுற ஒரு அடையாளம் தான் இந்த கோபுரம். உலகெங்கும் பரவி பெருகுங்கன்னு தேவன் சொன்னார். ஆனா நாங்க இங்கேதான் இருப்போம்னு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கலகம் செஞ்சாங்க. பாவம்னா கெட்டது செய்யறது மட்டும் இல்ல, நம்மள படைச்சவரை தவிர்த்துட்டு அவரை ஒதுக்கி வச்சுட்டு வாழ நினைக்கிறதே மிகப்பெரிய பாவம் தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவன் நமக்கு தேவையில்லை, நாமே உசந்து நிக்கணும்னு நினைச்ச அவங்களோட அகந்த எவ்வளவு அதிர்ச்சியா இருக்குல்ல. ஆச்சரியம் என்னன்னா, இன்னைக்கும் அதே அகந்த கோபுரங்களை தான் நம்ம கட்டிட்டு இருக்கோம். ஆனா செங்கலுக்கு பதிலா பணமும் அதிகாரமும் பயன்படுத்தப்படுது. அவங்க எல்லாரும் ஒன்னாதான் சேர்ந்தாங்க, ஆனா வெறும் ஒற்றுமை மட்டுமே எப்பவும் பரிசுத்தமானது கிடையாதுங்கிறதுக்கு இதுதான் சிறந்த உதாரணம். தேவனை ஒதுக்கிட்டு தங்களை உயர்த்திக்கவே அவங்க ஒன்னா சேர்ந்தாங்க. இப்படிப்பட்ட ஒற்றுமை கண்டிப்பா பெரிய ஆன்மீக பேரழிவை தான் கொண்டு வரும். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், இவ்வளவு பெரிய கலகம் பண்ணவங்கள நோவாவின் காலத்துல செஞ்ச மாதிரி தேவன் ஏன் அழிக்கல? அவங்க மொழிகளை குழப்பினது வெறும் தண்டனை இல்லைங்க, உலகம் முழுக்க பாவம் பரவிடக்கூடாதுன்னு தேவன் காட்டின பெரிய இரக்கம் அது. ரொம்ப சிம்பிள். அவங்க பேச்ச மாத்தினார், ஒற்றுமை உடைஞ்சது. கடைசியா தேவன் ஆரம்பத்துல கொடுத்த கட்டளைப்படியே எல்லாரும் பூமி எங்கும் சிதறி போனாங்க. தங்களுக்குன்னு ஒரு பெரிய பேரை உருவாக்க மனுஷங்க துடிச்சாங்க, ஆனா தேவன் அவங்கள அப்படியே முழு பூமியிலேயே சிதறடிச்சிட்டாரு. தேவனை விட உசந்து நிக்கணும்னு நினைச்சு கட்டப்படுற எந்த ஒரு வாழ்க்கையும் கடைசியில இப்படி சுக்குநூறா உடைஞ்சுதான் போகும். அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். இந்த பாபேல் கோபுர சம்பவம் பெந்தெகோஸ்தே அற்புதத்துக்கு எப்படி ஒரு சூப்பரான அடித்தளம் அமைக்குதுன்னு பார்ப்போம். பாபேல்ல மனுஷனோட அகந்த எல்லாரையும் பிரிச்சது, ஆனா பெந்தெகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவியானவர் அவங்க எல்லாரையும் மறுபடியும் ரொம்ப அழகா ஒண்ணு சேர்த்தார். தேவன் திரும்பவும் பல மொழி பேசுற மக்களை ஒண்ணு சேர்க்கிறாரு. ஆனா இந்த முறை இயேசுவோட நாமத்தை மட்டும்தான் உயர்த்த போறாங்க. சரி, இப்போ உங்களே கேட்டுக்கோங்க, உங்க சொந்த வாழ்க்கை, தொழில், கனவுகள்னு நீங்க கட்டிக்கிட்டு இருக்கிற கோபுரங்கள் என்னென்ன? தேவன் இல்லாம கட்டுற எதுவுமே கடைசியில செதறிடும். ஆனா கிறிஸ்துவுக்கு மேல உறுதியா கட்டப்படுற வாழ்க்கை என்னைக்குமே நிரந்தரமா நிலைச்சு நிற்கும். கடைசியா ஒரு முக்கியமான கேள்வி, உங்க வாழ்க்கை எதன் மேல கட்டப்பட்டிருக்கு? மனுஷனோட அகந்த மேலையா இல்ல தேவனோட சித்தம் மேலையா?